இந்த ரெண்டு ஐபிஎல் டீம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி. மேட்டர் என்ன அப்படின்னா நிறைய ஐபிஎல் ரைவலரி சொல்றாங்க. எல்எஸ்ஜி, ஆர்சிபி, கேகேஆர், பிபிகேஎஸ், ராஜஸ்தான் பிபிகேஎஸ், சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த மாதிரி நிறைய ரைவலரிஸ் சொல்றாங்க. பட் என்ன இருந்தாலும் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே தான் ஓஜி. ஏன் அப்படின்னா இது இப்போ தொடங்கின ரைவலரி கிடையாது. 2008ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு ரைவலரி. சரண் ஜெயசூர்யா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சாரு. 2010ல ஃபைனல்ஸ்ல சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. 2013ல எம்ஐ சிஎஸ்கேக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்க. 2014ல சிஎஸ்கே எம்ஐ ரிவெஞ்ச் எடுத்தாங்க. 2015ல மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சாங்க. 18ல அப்படி ஒரு கம்பேக். இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல்லையே ரெண்டே டீம் கிட்ட மட்டும் தான் 5 டிராஃபி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசிஸ் தான் எம்ஐ, இன்னொன்னு சிஎஸ்கே. இதுல மொமெண்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது எக்கச்சக்கமா இருக்குங்க. சச்சின், பிரைம் ரோஹித், பொலார்ட், மலிங்கா, பும்ரா, ஹர்திக், தோனி, ரெய்னா, ஜடேஜா, அஸ்வின், ரெண்டு டீமுக்கும் டுவேன் ஸ்மித், அம்பத்தி ராயுடு, ஹர்பஜன் இந்த மாதிரி எக்கச்சக்கமா பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த ஜிடி, எல்எச்சி எல்லாம் இப்போ வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஓஜி கடப்பாரிஸ்னா இவங்க 2 பேர் தான். 2019 ஃபைனல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு பால் மட்டும் தப்பா போயிருச்சுன்னா சிஎஸ்கே தி கிரேட்டஸ்ட் பிரான்ச்சைஸ் ஆஃப் எவர் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் ரைவலரியை தயவு செஞ்சு வேற எந்த ரைவலரி கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ ஐபிஎல் ஃபிக்சர்ஸே எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கேன்னு ப்ரோமோட் பண்றதே கிடையாது. ஸோ ஐபிஎல்க்கும் சரி ஃபேன்ஸ்க்கும் சரி இந்த ஓஜி அப்படின்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே தான். சின்ன வயசுல இருந்து எம்ஐயா சிஎஸ்கேன்னு ஒருத்தர் கூட சண்டை போட்டுருப்பீங்கல்ல, அவனை மறக்காம இதில் டேக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபேக்ட் புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப புது ஃபேக்ட்லாம் கிடையாது, எப்பவுமே இருக்கிறது தான். பட் இருந்தாலும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.